இந்த திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் மேக்ஸ். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரிலீஸ் ஆன கன்னட படமான இந்த மேக்ஸ் பல லாங்குவேஜில் வெளிவந்திருக்கு. தமிழ்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தானு தயாரிப்பில் விஜய் கார்த்திகேயன் இயக்கத்தில் கன்னட சூப்பர் ஸ்டார் சுதீப் நடித்து வெளிவந்துள்ள மேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? தனது முதல் படத்திலேயே இயக்குனர் கார்த்திகேயா ஒரு சக்ஸஸ்ஃபுல் கமர்ஷியல் படத்தை கொடுத்துருக்காரு. ஒரே இரவில் நடக்கும் கதையை மிக சுவாரஸ்யமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தபோது தான் இது கைதி படத்தோட பார்ட் 2 மாதிரியே இருந்தது. யாருக்கும் அடங்காத போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுதீப் அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகி பல இடத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி தான் இப்போவும் டிரான்ஸ்ஃபர் ஆகி கதை நடக்கிற ஸ்டேஷனுக்கு வராரு. ரொம்ப தைரியமான, எதுக்கும் அஞ்சாத இன்ஸ்பெக்டர் சுதீப் ஒரு புது ஸ்டேஷனில் டியூட்டி ஜாயின் பண்ண வராரு. வரும்போது எம்எல்ஏவோட 2 பசங்கள் தாறுமாக கார் ஓட்டி வந்து போலீஸ் நைட் செக்கிங் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கிட்டே வந்து பேரிகார்டில் இடித்து நிற்குது. இதை கேட்க போன லேடி போலீஸை யூனிஃபார்மாக கிழித்து அவமானப்படுத்துகிறாங்க. அங்கே வந்த சுதீப் 2 பேரையும் புரட்டி எடுத்து அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் போடுறாரு. ஆனால் அங்கிருந்த எஸ்ஐ, சார் இவங்க எம்எல்ஏ விட்ட பசங்க, இவங்க நம்ம விட்டுடலாம், இல்லைன்னா நம்மளே இவங்க காலி பண்ணிவிடுவாங்கன்னு தடுக்க அவனையும் சேர்த்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் லாக்கப்லேயே அந்த 2 பேரும் இறந்து போக, அதுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்டேஷனில் இருந்தவங்களையும் இந்த பிரச்சனைகளையும் சுதீப் எப்படி தீர்த்தாருன்றதை பரபரப்பாக கொண்டு போகிறது தான் இந்த படத்தோட ஹைலைட். லோகேஷ் கனகராஜ் ஆரம்பித்து வச்ச துப்பாக்கி கலாச்சாரம் இன்னும் ஓயவே இல்லை. 100 பேர் வந்தாலும் ஹீரோ ஒரே ஒருவராக எல்லாரையும் அடித்து துவைக்கிறாரு. இப்போது வர எல்லா பேன் இந்தியா படங்களும் இப்படி தான் இருக்குது. அதே வரிசையில் வந்த படம் தான் மேக்ஸ். கிட்டத்தட்ட கைதி படம் போலவே இருந்தாலும் இது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அரசியல் பலம் வாய்ந்த 2 பேரோட மகன்கள் ஸ்டேஷனில் இறந்து போக மொத்த ரவுடி கூட்டமும் ஸ்டேஷனுக்கு வந்து குவிறாங்க. அவங்க எல்லாரையும் தனி ஒருவனாக நின்று துவம்சம் செய்கிறாரு சுதீப். அவரோட ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய விருந்து. சின்ன சின்ன விஷயங்களையும் சுவாரஸ்யமாக கவனமாக படமாக்கியிருக்காரு டைரக்டர். எவ்வளவோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக சுதீப் ஹேண்டில் பண்ணுற விதம் ரொம்ப நல்லா இருக்கு. சுதீப்பும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. சவுத் இந்தியா முழுக்க ஒரு நேட்டிவிட்டி வேணுன்றதுனால நம்ம தமிழக நடிகரான இளவரசு, ரெட்டிங் கிங்ஸ்லி இவங்களையும் சேர்த்துருக்காங்க. இளவரசுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டர், ஆனால் கிங்ஸ்லியை இவங்க சரியாக பயன்படுத்தலை. படம் முழுக்க ஒன் மேன் ஆர்மி போல் சுதீப் தான் படம் முழுக்க வராரு. படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் ஒரே அடிதடி, துப்பாக்கி சூடு, எந்த பக்கம் திரும்பினாலும் குண்டு வெடிக்குது. இந்த 2 பேர் மரணத்தை மறைச்சி தன்னையே நம்பியிருக்கோம் காவலாளிகளையும் எப்படி காப்பாற்றுறாருன்றதை விறுவிறுப்பாக கொண்டு போகிறது. மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் பதட்டத்தோடு இருக்க, இதே பதட்டம் ஆடியன்ஸுக்கும் படம் முழுக்க வர வச்சிடுறாரு டைரக்டர். திரைக்கதை வலுவாக இருக்கிறதால படம் ராக்கெட் வேகத்தில் போகுது. 10 நிமிஷம் டைம் செட் பண்ணி அவர் செய்யும் சாகசம் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது பொது விதி மீறல்கள், லாஜிக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் படம் பார்க்கணும். இல்லைன்னா உங்களால் படத்தை ரசிக்க முடியாது. வரலட்சுமி சரத்குமார் வர்ற அந்த சீன்ஸ் முழுக்க பிரமாதமாக இருக்குது. படத்தோட ஒளிப்பதிவு சூப்பர். ஒரே நாள் இரவில் நடக்கிற கதைன்றதால படம் முழுக்க இருட்டுங்கிறதால ஒளிப்பதிவு ரொம்ப முக்கியம். அதை நல்லா ஃபீல் பண்ணி இரவில் நடக்கிற எல்லா காட்சிகளையும் தெளிவாக காட்டியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர். படத்தோட ப்ளஸ் என்னென்னா, படத்தில் வர ஆக்ஷன் காட்சிகள் சரவெடி மாதிரி விறுவிறுன்னு செல்லும் திரைக்கதை, சுதீப்பின் நடிப்பு, ஆக்ஷன் காட்சிகள், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பிரமாதம். படம் மொத்தமும் லாஜிக் மியூசிக். லாஜிக் பார்க்காம படம் பார்த்தா இந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் போடுங்க. நன்றி.